இலக்குகளை தாக்கின. கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலை தாக்கிய ஹமாஸ் உட்பட பாலஸ்தீன ஆயுத குழுக்களுக்கு ஈரான் ஆயுதங்களையும் பயிற்சியையும் வழங்குகிறது. இந்த தாக்குதல் தான் தற்போது நடக்கும் இஸ்ரேல் காசா போருக்கு காரணமாக அமைந்தது. இது மத்திய கிழக்கில் ஈரான் மற்றும் இஸ்ரேலின் நட்பு நாடுகளுக்கு இடையே மோதல்களுக்கு காரணமானது. ஆனால் அக்டோபர் 7 தாக்குதலுக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று ஈரான் கூறி வருகிறது. புவியியல் ரீதியாக இஸ்ரேலை விட ஈரான் மிகப்பெரியது. ஈரானின் மக்கள் தொகை 9 கோடி. இது இஸ்ரேலின் மக்கள் தொகையை விட 10 மடங்கு பெரியது. ஆனால் இது ராணுவ சக்தியில் பிரதிபலிக்கவில்லை. ஈரான் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களில் அதிக முதலீடு செய்துள்ளது. தனக்கென ஒரு பரந்த ஆயுத களஞ்சியத்தை கொண்டுள்ளது. தன் வினாடிகளான ஏமனில் உள்ள ஹூதிகள் மற்றும் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லாக்களுக்கு கணிசமான ஆயுதங்களை வழங்கி வருகிறது. ஆனால் ஈரானிடம் நவீன வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் போர் விமானங்கள் இல்லை. யுக்ரைன் போரில் ரஷ்யாவுக்கு ஈரான் ராணுவ ஆதரவு வழங்கியது. அதற்கு ஈடாக ரஷ்யா ஈரானின் வான்வழி பாதுகாப்பை மேம்படுத்த உதவுவதாக நம்பப்படுகிறது. இதற்கு நேர்மாறாக இஸ்ரேல் உலகின் மிகவும் மேம்பட்ட விமானப்படைகளை கொண்டுள்ளது. IISS ராணுவ இருப்பு அறிக்கையின்படி இஸ்ரேலிடம் குறைந்தது 14 ஸ்குவாட்ரான் ஜெட் விமானங்கள் உள்ளன. ஏதெனி நாட்டு எல்லைக்குள் வெகு தூரம் சென்று தாக்குதல் நடத்திய அனுபவமும் இஸ்ரேலுக்கு உள்ளது. இஸ்ரேல் சொந்தமாக அணு ஆயுதங்களை கொண்டிருப்பதாக கருதப்படுகிறது. ஆனால் இது பற்றி அது தெளிவாகவோ வெளிப்படையாகவோ பேசுவதில்லை என்ற கொள்கையை பின்பற்றுகிறது. ஈரானிடம் அணு ஆயுதங்கள் இல்லை. தனது அணுசக்தி திட்டத்தை பயன்படுத்தி அணு ஆயுத நாடாக மாறுவதற்கு முயற்சிக்கிறது என்ற குற்றச்சாட்டை ஈரான் தொடர்ந்து மறுத்து வருகிறது. உலகின் வல்லரசு நாடுகளுடன் 2015ஆம் ஆண்டு செய்து கொண்ட அணுசக்தி ஒப்பந்தத்தை மீறி ஈரான் கடந்த 2 ஆண்டுகளுக்கும் மேலாக 60% தூய்மையான யுரேனிய